மேல் உரம் போட்டு உழுது நட்டு விவசாயி 110 நாளைக்கு அப்புறம் அவன் அறுவடை செஞ்ச நெல்லை நீ ப்ரொக்யூர் பண்ணலைன்னா இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசு எதுக்கு இருக்கு? ஸ்டாலின் அரசை போல தோற்று போன ஒரு கேவலமான அரசாங்கம். இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா திமுக அரசு தோற்றுப்போன அரசு என கூறி விமர்சனம் செய்துள்ளார். மாநிலம் முழுவதும் வடகிழக்கு பருவக்காற்று மிகப்பெரிய அளவில் மழை கொடுத்திருக்கிறது. ஆனால் எல்லா விதத்திலும் தோற்று போன இந்த திராவிடியன் மாடல் அரசு சென்னையில் 4000 கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் பேரிடர் மேலாண்மைக்காக கொடுத்தது. அப்போது உள்ளாட்சித்துறை மந்திரியாக இருந்த KN நேரு அவர்கள் 95% செலவு பண்ணிட்டோம்னார். ஆனால் மத்திய அரசாங்கம் நெருக்கி கேள்வி கேட்ட உடனே இல்லை 42% தான் செலவு பண்ணியிருக்கோன்னு. மத்திய அரசு பணம் கொடுத்தும் இன்னைக்கு சென்னை மிதந்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரியாக தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களிலும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் குருவ சாகுபடி அறுவடை பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன், என்ன காரணம்? அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் பன்னீர்செல்வம் சொல்கிறாரு, முன்னை விட இப்போ 3 பங்கு ஏரியா விவசாயம் கூடியிருக்குன்னு. நெல் ஒரு நாளில் விளையுமா? குறைஞ்சது 110 நாள் ஆகும். 110 நாளாக இந்த அரசாங்கம் என்ன கம்பு குத்துச்சான்னு கேட்குறேன்னா, இது எப்போ 3 பங்கு ஏக்கரேஜில் விவசாயம் விதை விட்ட உடனேயும் உனக்கு தெரியணும். அதுக்கப்புறம் அடி உரம் போட்டு மேல் உரம் போட்டு உழுது நட்டு விவசாயி 110 நாளைக்கு அப்புறம் அவன் அறுவடை செஞ்ச நெல்லை நீ ப்ரொக்யூர் பண்ணலைன்னா இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசு எதுக்கு இருக்கு? ஸ்டாலின் அரசை போல தோற்று போன ஒரு கேவலமான அரசாங்கம். நீங்க பாத்தீங்கன்னா இது எவ்வளவு மோசமான அரசு, தமிழ் மக்கள் விரோத அரசுன்னா, பக்கத்து ஆந்திராவில் விசாகப்பட்டினத்தில் 1,33,000 கோடிக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹப் உருவாக்குறாங்க. எல்லா விதத்திலும் ஆந்திரா, கர்நாடகா அங்க இருக்கின்ற அரசாங்கங்கள் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.